வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி தக்காளி சாதமும் புளி சாதமும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்றா கலந்த சாதம் தான் செய்ய போகிறோம். நான் இதுக்கு 2 அழகு அரிசியை இது மாதிரி தண்ணி ஊற்றி 2 தடவை நல்லா அலசி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கல்லுப்பு போட்டு செய்யுங்க, அதில் இருக்க அழுக்கு எல்லாமே சீக்கிரமாக போயிடும். இதை ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கலாம். வாணலில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு தான் கடுகு, கறிவேப்பிலை மற்றதெல்லாம் போடணும். நான் கடுகு போட்டு சீரகம் போடுறேன். இது பொரிஞ்ச பிறகு 2 பெரிய சைஸு வெங்காயத்தை இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். அதான் கூட ஒரு 10 பல்லு பூண்டு, இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதாக கூட ஒரு 3 பெரிய சைஸு, ஒரு சின்ன சைஸு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கோல்டன் கலர் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த நேரத்தில் சின்ன சைஸ் 2 தக்காளியை போட்டுக்கலாம். அதையும் நல்லா குழஞ்சி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியை கொஞ்சமாக போடுங்க, இல்லைனா ரொம்ப புளிப்பாயிடும். ஏன்னா நம்ம புளி தண்ணியும் இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நல்லா குழஞ்சி வந்துடுச்சு பாருங்கள். இப்போது நான் குக்கரில் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேன். இதாக கூட நான் புளி தண்ணி ஒரு கோலி குண்டு சைஸில் அளவுக்கு கரைச்சி ஊற்றிட்டுருக்கேன். அதனால தான் இந்த கலரில் இருக்குது. நீங்கள் மெஷர்மெண்ட்டு கரெக்டாக 1.5 டம்ளர் வைங்க, அப்போ தான் அரிசி குழையாமல் வரும். இதாக கூட நம்ம இப்போ வதக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு டேஸ்ட்டுக்கு உப்பும் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த நேரத்தில் உப்பு காரத்தை பார்த்துக்குங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இது நல்லா கொதித்த பிறகு தான் பண்ணணும். இதாக கூட நான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் மிளகாத்தூளும் மிளகாவும் கூடவோ குறையவோ போட்டுக்கோங்க. இப்போ நான் வடித்து வச்ச அரிசியை இதில் போட்டுக்கிறேன். தண்ணியே இல்லாமல் வடித்த பிறகு அரிசியை ஆட் பண்ணுங்கள். ஏன்னா அப்படியே போட்டிங்கன்னா தண்ணி மெஷர்மெண்ட்டு மாறிடும். இதை கூட கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கருவேப்பிலை, கொத்தமல்லியை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி கொதி வர நேரத்தில் இது மாதிரி ஓப்பன் பண்ணி பாருங்கள். நான் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நெய் தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நெய் போடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஸ்மெல்லாகவும் இருக்கும். இப்போ குக்கர் மேல் முடியை போட்டுக்கலாம். 2 விசில் வந்த உடனே அதில் இருக்கிற கேஸ்லாம் இறங்கின பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது தக்காளி சாதம் டேஸ்ட் இல்லாமல் புளி சாதம் டேஸ்ட் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.